ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதல் கோவை மாவட்டத்திலிருந்து முதல் அரசியல் சுற்றுப்பயணம் 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரம் மூலமாக அதிமுகவை பெரும்பாரியான தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றியே பெறுவாரா? மிகப்பெரிய ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவிலான விமர்சனமும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள், சசிகலாவின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுற்றுப்பயணத்தில் செல்ல மாட்டார்கள். அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தாலும் சசிகலாவின் உத்தரவு இல்லாமலும் OPS அவர்களது உத்தரவு இல்லாமலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுற்றுப்பயணத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவியது. அதனை தொடர்ந்து பல தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. குறிப்பாக சசிகலாவும் கிடையாது, OPSம் கிடையாது. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனையும் அதிக அளவில் இருக்கிறது. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் திமுக தொடர்ச்சியாக வெற்றி அடைந்ததாகவும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். தற்பொழுது தமிழகத்தில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. இதுவும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஏனென்றால் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறும் எடப்பாடி பழனிசாமியே மக்களவை தேர்தலில் ஒருபோதும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதையும் தெரிவித்தார். ஆனால் அரசியலை பொறுத்தளவிற்கு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. கூட்டணிக்கே எடப்பாடி இவ்வாறு கூறியுள்ளார் என்றால் எதற்காக OPSஐயும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்கவில்லை? அப்படி அவர்கள் தவறு செய்திருந்தால், OPS உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் செந்தில் பாலாஜியை போலவே பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பார். அவருக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு அமைச்சர் பதவியாவது கிடைத்திருக்கும். ஆனால் அவர் இணைந்தாரா? பிறகு எப்படி OPS அவர்கள் அதிமுகவிற்கு துரோகம் செய்து விட்டார் என்று எடப்பாடி கூறியுள்ளார் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கூறியுள்ளனர். சுற்றுப்பயணத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். இவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவின் தொண்டர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி பெரிய ஆளாக பார்க்க மாட்டார். அதாவது பெருவாரியான கூட்டம் இல்லை என்றால் எப்படி அரசியலில் சாதிக்க முடியும் என்ற கேள்வியை தான் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் உடல்நிலையை காரணம் காட்டி கூட்டம் வராததை மாற்றியமைத்து நான் பிரச்சாரம் செய்யவில்லை, என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்று மருத்துவமனையிலும் கூட அனுமதிக்கப்படலாம். மக்களவை தேர்தலிலும் அப்படித்தான் நடந்தது. காரணம் தொண்டர்கள் வரவில்லை, எடப்பாடி பின்னால் இல்லை. மாநாடு மதுரையில் கடைசியாக நடத்தப்பட்டதில் அசம்பாவிதங்கள் நடந்தது, சரியான திட்டமிடுதல் இல்லை, பணத்தை நிர்வாகிகளை கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் போன்ற பல்வேறு சிக்கல்களும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பதை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். அதிமுக வெற்றியடைய வேண்டுமா? OPS, சசிகலா, வைத்திலிங்கம் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து அதிமுகவின் கொள்கைகளை மாநாடு மூலமாக மீண்டும் ஒரு முறை மக்கள் மத்தியில் எடுத்து கூறினால் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மட்டுமல்ல, வெற்றி அடைவதிலும் சிக்கலாக திமுகவிற்கு இருக்கும். தாவேகாவும் என்ன கூறியுள்ளார் தலைவர் விஜய் அவர்கள்? அதிமுக தங்களது சாதகமான தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை அறிந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ஒருபோதும் மக்களிடம் நேரடியாக எங்களது கொள்கைகளை கூறி நேரடியான முறையில் நாங்கள் அரசியலை செய்வோம் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பயணம் கோவையில் இருந்து ஆரம்பித்துள்ளது. பிரச்சாரம் மூலமாக தொண்டர்களையும் மக்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு கையாள்கிறார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். OPS அவர்களது ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி அடைய முடியுமா, அல்லது உண்மையான தொண்டர்கள் எடப்பாடிக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள், நிச்சயம் அதிமுக வெற்றி அடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.